பயான் தமிழில் நிகழ்த்துவதற்காக நாம் அழைப்பது வெற்றி மாமனிதரின் ஆசிரியர் மௌலவி A.R. சஃபா முஹம்மத் நஜாஹி காத்ரி. السلام عليكم ورحمة الله وبركاته. فداك روحي يا رسول الله. வல்லவன் அல்லாஹ்வை போற்றி வள்ளல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருநாமம் நினைத்து அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாய் என்னுரை தொடங்குகின்றேன். கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, சாதாத்துமார்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வானொலியினூடாக நிகழ்வை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான மீலாதுன் நபி விழாவையும் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஞாபகார்த்தத்தையும் இணைத்து கொண்டாடுகின்ற இந்நிகழ்விலே மீலாதுன் நபி விழா இஸ்லாத்தின் பார்வையில் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் மௌலித் சம்பந்தமான விளக்கங்களையும் உங்களுக்கு முன் கூறுவதற்கு முற்படுகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மீலாதுன் நபி விழா என்று இன்றைக்கு உலக முஸ்லிம்களால் கொண்டாடப்படுகின்ற இப்புனித காரியம் சில விமர்சகர்களால் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது என்கின்ற பிரச்சாரம் செய்யப்படுகின்ற இந்த வேளையிலே மீலாதுன் நபி விழா என்பது இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு உள்வாங்கப்பட்ட விடயம் என்பதும் நன்மை பயக்கின்ற விடயம் என்பதையும் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது துல்லியமான பல உண்மைகளை இஸ்லாம் எங்களுக்கு வழங்குகிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான ஒரு அம்சத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆலமுல் அர்வாஹ் என்கின்ற நாமெல்லாம் வெறும் உயிர்களாக வாழ்ந்த உலகத்திலே இரண்டு பெரும் கூட்டங்களை அல்லாஹ் நடத்தி இருக்கின்றான். ஒன்று தன்னை ரப்பு என்று பிரகடனப்படுத்துவதற்காகவும், மற்றொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்துரைப்பதற்காகவும் இரண்டு விழாக்களை, கூட்டங்களை நடத்தியதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்களின் பெருமைகளை எடுத்துச் சொல்வதற்காக விழாக்களை கொண்டாடுவதும் சபை கூட்டுவதும் அல்லாஹ்வால் தொடக்கி வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான புனித காரியம் என்பதை அல் குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவாக அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டிவிட்டார். இந்த ஆயத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதை கொண்டாடி இருக்கிறார்களா என்பதை ஹதீஸுகளிலே நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஹதீஸ் எங்களுக்கு ஹாக்கிம் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு சமூகம் அளிக்கின்றார்கள். சமூகம் அளித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கின்றேன் என்பதை கொண்டு தன்னை பற்றிய மகாத்மியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ததாக அந்த ஹதீஸ் எங்களுக்கு அறிவிக்கின்றது. இது மாத்திரம் அல்ல, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஒன்று கூடி ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை அவதானிக்கின்றார்கள். அந்த சபைக்கு சமூகம் அளித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தோழர்களே, நீங்கள் ஒன்று கூடிக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மா அஜ்லஸக்கும், உங்களை ஒன்று கூடி இந்த நிகழ்வில் ஒன்று கூட செய்த காரியம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கேள்விக்கு சஹாபாக்கள் என்ன தெரியுமா பதில் சொல்லுகின்றார்கள்? யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாகவும் நன்றி கூறியவர்களாகவும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். எதற்காக நாங்கள் நன்றி கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் தெரியுமா? அலாமா ஹதானா லில் இஸ்லாம் வ மன்னா பிஹி அலைனா, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நேர்வழி காட்டியதற்காகவும் அல்லாஹ் தஆலா எங்கள் மீது நிஅமத்தை புரிந்திருப்பதற்காகவும் நாங்கள் நன்றி கூற
மன்னன் என்கின்ற அரபு வார்த்தையை அல்லாஹ் பிரயோகிக்கின்றான். அந்த நியமத்தை